ஹாய், காம்ஷியஸ் விஷஸ். இந்த 8th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதமும் இந்த வீக்கிலேருந்து எப்படியெல்லாம் பல டைரெக்ஷன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் மீட் பண்ணுறது. ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி அதையே ப்ராக்டிஸ் பண்ணி சிலர்லாம் நிறைய மாற்றங்களை நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 8th வீக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி சார்ந்தது தான். இப்போ 8th வீக்கில் குழந்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லிம்ஸ்லாம் டெவலப் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு பேடில் மாதிரி, அந்த ஃபிங்கர்ஸ் டோஸ் எல்லாம் இருக்காது, அந்த மாதிரி இப்போ க்ரோ ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட க்ரோத் இருக்கிறதுக்கு காரணமும் உங்களோட அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் மாத்திரம்தான். இப்போது விமனை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சியில் 8th வீக்கில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இப்போது சிலருக்கு சில ஃபுட்டு ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக அதை சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சில விமனுக்கு பார்த்திங்கன்னா சில அவர்ஷன் ஏற்படும், ஐயோ இந்த ஃபுட் அப்படின்னா வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது எது ஒன்றுமே நிலையானது கிடையாது, ஷார்ட் டைம் தான். இப்போ நீங்கள் இந்த வீக்கில் தான் இது நடக்கும், அப்போ இதையே நீங்கள் நிறைய நேரம் யோசிக்க முடியாது. அப்போ அந்த ஒரு கிரேவிங் வருதுன்னா ஜஸ்ட் ஃபைன், அது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நல்லா ஜாலியாக உங்களை கடந்து போகிறதுக்கு, விதவிதமான உணவுகளை நீங்கள் ரசிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி அதையே நீங்கள் நிறைய நேரம் திங்க் பண்ணலாம். அதே ஆப்போசிட் சைடில் பிடிக்கல அப்படின்னாலும் தவறு கிடையாது, அந்த இடத்த ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான பார்வையை உருவாக்குறது தான் இந்த செஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ காம்ஷியஸ் ஆடியோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பவருக்காக லிசன் பண்ணும்போது அதில் தெரிஞ்சிருக்கும், எந்த இடத்துலையும் நம்மளுக்கான ஒரு விஷயம் இருக்கும், நம்மளுக்கு என்ன நடந்தால் நல்லாயிருக்குங்கிறத நம்ம தெளிவாக யோசிச்சிருப்போம். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் இன்ட்யூஷன்லேயே தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கே ஒரு இன்ட்யூட்டிவ் தாட் சொல்லும், இது இருந்தால் ஓகே, இந்த ஃபுட்டு பிடிக்கலையா, ஓகே அதனால் என்ன, இது என்ன தான் ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தாலும் பிடிக்கலைன்னா அதை நம்மளால் எடுத்துக்க முடியாது. அப்போ உங்கள் மைண்ட் சொல்லும் இது பிடிச்சிருக்கு, ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதை சாப்பிட்றதுனால ஒரு பெரிய தவறெல்லாம் இல்லை. அப்போ அந்த பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே இப்போ உங்களுக்குள்ள சில விஷயங்கள் இந்த 8th வீக்கில் அடுத்தது என்ன நடக்கணும், என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனெக்டட் தாட்ஸும் அப்பப்போ வேலை செய்கிறதுனால உங்களோட டெலிவரி சார்ந்து இல்லை உங்களோட அடுத்தடுத்த ட்ரைமெஸ்டர்ஸில் அப்போல்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு போகும் அந்த இமேஜஸ். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பவரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கணுங்கிறத முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு இடம் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பெண் எங்கிட்ட வந்திருந்தாங்க. 8th மந்த் அப்போ என்னை மீட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் சில விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு மேபி ப்ரீமெச்சூர் பேபி ஆகலாம், அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களோட பாடி சேஞ்சஸ், இதனால் ப்ரீமெச்சூர் பேபி ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார்ட்டையோ கேட்கும்போது இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது என்னை மீட் பண்ணாங்க. அப்போ நான் சிலது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னா அவங்களோட தேவை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காங்க, அழகாக குழந்தை நார்மல் டெலிவரி வரணும், ஃபுல்லாக க்ரோத் ஆகி தான் பிறக்கணுங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டாக இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள அது அவங்களே பேசி நிறைய நேரம் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ சில நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது டேட் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த டேட்னா அந்த டேட்லேயே எக்ஸாக்டாக சிலருக்கு குழந்தை பிறக்கும், சிலருக்கு முன்னாடி பிறப்பாங்க, சிலருக்கு பின்னாடியும் பிறப்பாங்க. ஸோ இதெல்லாமே தப்பு கிடையாது, இதெல்லாமே நேச்சர் தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னதில் தான் அவங்களுக்கு வருத்தம். அப்படி எப்படி நம்மளுக்கு ப்ரீமெச்சூர் பேபி இருக்க முடியும், எல்லாருக்கும் மாதிரியும் நல்ல ஒரு க்ரோ ஆகி பேபி இருந்தால் தானே ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடுதல்னால தான் அவங்க எங்கிட்டே வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பவருங்கிறது. நம்மளோட தேடுதல் கரெக்டாக இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது இந்த டைமில் 8th வீக்கில் உங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆகும். அதுக்கான ப்ராக்டிசஸை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரியே அந்த பெண்ணை இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க டெலிவரி நார்மலாக நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு 2 விதமான கன்சர்ன் சொல்லியிருந்தாங்க. ஒன்று ப்ரீமெச்சூர் பேபியாக இருக்கலாம், இன்னொன்று அவங்களுக்கு சி செக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்ததுனால தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அழகாக அந்த டேர்ம் முடிஞ்சு தான் அவங்களுக்கு கரெக்டாக 40 வீக்ஸும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு தான் குழந்தை பிறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே வேலை செய்யும்.
நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, ஐயோ ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு உட்காந்து நம்ம சோகமாகக்கூடாது. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, எங்கேயோ இருக்குது, தேடி போனால் கிடைக்கும்ல. அந்த சொல்யூஷன் தான் நம்ம தேடுறதுக்கான பவரை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் காம்ஷியஸ் ஆடியோ 8 நீங்கள் லிசன் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம், பேபிக்கும் அது உருவாகும். இப்போ பேபி பார்த்திங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மதர் கால் பண்ணி சொன்னாங்க, குழந்தை பிறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் யாருமே இல்லை, பேபி வந்து 6 மந்த்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன வேலையாக வந்து கிச்சன் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனாலும் மைண்டில் பேபி என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த தாட் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் என்கிட்ட அதை கேட்டாங்க, அதுக்கு நான் சிலதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா பேபியும் அவங்களோட வேலையில் மைண்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஐயோ இப்போ அழுவாங்களோ அப்படின்னா அழுவாங்க. அப்போ நம்ம வந்து இல்லை காமாக இருப்பாங்க, இப்போ எழுந்து கரெக்டாக அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க, இல்லை வருவாங்க. இப்போ ஆக்சுவலாக 6 மந்த்ஸில் வர முடியாதுல்ல, ஸோ அந்த அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினச்சா அதுதான் நடக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, அந்த அட்ராக்ட் பண்ணுறது, அதுக்குமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் தேவைப்படும். அந்த இடத்துல நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெக்னன்சிலேயே டிசைட் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி பேபி க்ரோ ஆகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் 8th வீக்கில் வந்து டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்களே ஒரு தடவை நினச்சி பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கேன் போய் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே தோணுது, அப்போ நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, பேபி இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்றதை நீங்கள் இமேஜஸில் கொண்டு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் வந்து ரீச் ஆயிடுவீங்க. அந்த தேவையை திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ 8th ப்ராக்டிஸை வந்து நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த இடத்துலையும் வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வழிகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பல டைரெக்ஷன்ஸில் பார்க்குற பார்வையை உருவாக்கணும். அதை தான் நீங்கள் அந்த ப்ராக்டிஸில் தெரிஞ்சுக்குவீங்க. அதை லிசன் பண்ணுங்கள். அடுத்த 9th வீக் வரைக்குமே அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக டீப்பாக லிசன் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ்லாம் வரும். அந்த சேஞ்சஸோடையே நீங்கள் 9th வீக் வீடியோவையும் லிசன் பண்ணுங்கள். ஹாவ் அ காம்ஷியஸ் டே.